சார்ஜ் எடுத்துறியா? என் சுவாமி உங்கள் என் சுவாமி உங்கள் திருவடிக்கு நலாயணி அநேக கோடி வணக்கம். நலாயணி அம்மா வந்து பாதத்தை வந்ததான் சுகமாக வாழும்படி ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு வார்த்தை இல்லாமல் கேட்கலாம். ஏங்க ஐயா, நீங்கள் எந்த நாடு எந்த தேசம்? கேட்கலாமா? பெண் பாவாய் என்னுடைய நாடு நகரம் அடி கள்ள நாடு முல்லை தேசம். கள்ள நாடு பாபா இரு. இத பாரு, நீங்க பேசக்கூடாது தயவு செய்து. என்னுடைய நாடு நகரம் கள்ள நாடு முல்லை தேசம். கள்ள நாடு முல்லை தேசம். ஆமா. காடு மலை குகை வனம் என் இருப்பிடம். எனக்கு சொந்தமான இடம். இது என்ன அடிது? சரி, நான் என்ன சொல்றேன், கள்ள நாடு முல்லை தேசம் நல்லதோர் பட்டணம் பெண்ணு. ஓஹோ, சரிங்க. நான் என்ன சொல்றேன், எந்த நாடா இருந்தா சரி, நான் போயிட்டு வரேன். இப்பதான் அம்மா பறிஞ்சுக்கிது உன்னை பார்த்து அதை கிரா காட்டி போறேன். மாறி மாசம் என்னவோ உப்பாண்டி கிராய் காட்டுற மாதிரி காட்டுறேன். இல்ல கேட்டா போய் சொல்லிட்டேன். போயிட்டு வரேன். அவன் ஒத்துக்காத வரைக்கும் கெஞ்சிருக்கு. நான் வரேன், நான் போறேன். ஆண்களுடைய சோபமே எவ்வளவு கெஞ்சுவான் கெஞ்சுவான். அந்த மாதிரி வார்த்தை நான் சொல்லலாம், நீ சொல்ல ரொம்ப படம் படம். ஏங்க அம்மா அம்மா எதுக்கு பாயிட்டு பின்னாலும் சாதிக்க போறேன். போட்டோம் உட்காரு. உனக்காக 4 வருஷம் வேற அதுல சூற வருஷம் வச்சிருந்தாங்க. உனக்காக 4 வருஷம் நீ பாய்ச்சுக்கு போற. இன்னும் பாத்துங்க. ஏன் நல்ல நாடகம் பாக்குறவங்க ஏமா போறீங்க? ஏமா ராத்திரில அருமையா பாத்துருந்தீங்க. அந்த பொண்ணு என்ன விரும்புதா விரும்பலையா பாக்குதா பாக்கலையா கொஞ்சம் பாத்து ஒண்ணு தெரியாது. இப்பதான் 2 பேரும் லவ் ஸ்டோரி நடந்தது. அது இங்கிலீஷ். அது என்னதான் பண்றீங்க? ஏங்க காதல் வசப்படுது. ஐயா எந்த கண்ணுக்கு செய்த
ஒரு பெண்ணு ஒருத்தனை நினைக்க மாட்டான், நினைச்சுட்டா விட மாட்டான், விடவே மாட்டான். கடைசி வரைக்கும் அவங்கிட்ட தான் காலம் தள்ளுவான். அவன் நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், பொள்ளக்காரனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் சரிதான். கண்டிப்பா. அதனால உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு விட்டேன். அப்படியா? அதனால நீங்கள் என்னை மனா நான் கேட்கணும். எல்லாரும் கேட்குதா? அவன் என்ன கேட்கிறான்? நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர் ராஜமன்னனே. என்னை திருமணம் செய்து என்னை கல்யாணம் செய்ய உனக்கு சம்மதமா? உன் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். ஆமா, எல்லாருக்கும் காது கேக்குதா? யாருக்கு? ஏன் இப்ப அந்த பெண் என்ன கேக்குறாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? ஏன்னா யார் கேட்பது முதல்ல? நாளைக்கு மாத்தி பேசக்கூடாது யாரும். சரியாண்ணா? சரியாண்ணா? அவதானே கேக்குறா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நீ கேட்கலையா? சாட்சி கோர்ட்டுக்கு போனாலும் சாட்சி வேணும். ஆமா சொல்லுங்க. அது போய் நான் நீ வரலன்னா அந்த தும்ப நன்றி. நீயா வந்த? நலாயணி, சொல்லுங்க. உன் விருப்பம் என்ன? என்னை திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு சம்மதமா? நலாயணி, ஆ. அது உன்னை மானம் செய்வாது என்றால் சொல்லுங்க. உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டுமானால் கேளு கேளு கேளு. என் விருப்பம் என்ன தெரியுமா? உன் விருப்பம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேக்குறேன். ஆமா. ஆனா என் விருப்பம் ஆ. உன்னை மாலை சூட்டி மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதோ இருக்கு பார், என்ன? அரசாங்க ஆ. முத்திரை மோதிரம். ஓ அந்த முத்திரை மோதிரம் நலாயணி, சொல்லுங்க. என்னை விருப்பமாக ஏற்றுக்கொள்வதானால் அதோ இருக்கிற அங்கிருக்கின்றாயே அரசாங்க முத்திரை மோதிரம், அதை கழட்டி என் விரலில் நீ அணிந்தால் நாம் இரு மனதும் ஒரு மனதாகிவிட்டது. இதானே சம்மதம். வேற ஒன்றும் இல்லையா? இல்லை. அட இதுக்கு போயினாங்க. இந்தா இந்தா உனக்கு தந்தன் எந்த கலையா? இந்தா இந்தா உனக்கு அவளா மோதிரம் போடுறோம். போடு போடு. இந்தா இந்தா உனக்கு தந்தன் எந்த கலையா? ஏற்றுக்கொள்ளி வீரையா ராஜேந்திரனே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளி வீரையா. அவனுடைய அரசாங்க முத்திரம் போய் குடு குடு. ஏன் கூடு போகுமா? அப்படி இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் யாரா அப்பா ஒரு அருமையான கதை பெண்களுக்காகவே இது. எதுவும் தெரியாது. ஆண்களை பார்க்கற இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. மல்லாடு கோயில் என்னம்மா என்னம்மா இல்ல இந்தாண்டமா கேளு. என்னம்மா உள்ள போக மாட்டேங்குதா? டைட்டா போகுதுடா. போக போகதான் லூசா போவோம். போட கைட்ட போட கைட்ட அப்புறம் லூஸ் ஆயிடும். நலாயணி, இது முத்திர மோதிரம் அடிக்க. அரசாங்க முத்திரை மோதிரத்தை இதை கொண்டு போய் என் தாய் தந்தையிடம் காண்பித்து உனக்கு எனக்கு சீக்கிரமா விவாகம் ஆகட்டும். ஆகட்டும். இதோ ஏற்பாடு போயிட்டு வாங்க போங்க. சாமியாரு போனா நம்ம பூபதி கிட்ட அடி வாங்கினா அப்படியே ஓடிப்பா காட்டுங்க. நேரம் கெட்டு போய் அந்த சாமியார் இங்க வரலாமா? அதுவும் உங்ககிட்ட வந்தாலும் நீ போன்னு சொன்ன அதோட போயிட்டு
கட்டினா கூட நல்ல வீடு பேசிட்டு பொண்ணுதான் எனக்கு போகணும். நான் போய் அரசாங்க முத்திர மோதிரம் வாங்கிட்டு வரேன். நானே மோதிரம் வாங்கி பண்றியா பூபதி உள்ள நொய்ய முடியாது விடுவானா அப்படியே பூபதிக்கு வாசப்படியிலே வெட்டி போச்சுட்டு இருப்பான். பூபதிக்கே அப்படியே தவறி போயிட்டாலும் அதை விட ஒரு ஆள் பக்கத்துல மெயின் ஆள் வச்சிருந்தேன் நானு. அப்படியே சொன்ன நம்மகிட்ட வந்தா அதை விட சாத்தி கிடைச்சிருப்பேன். அப்படியே நான் எதனா வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணுடா நாலு அப்பு அப்படியே குடுத்துச்சுன்னு வச்சுக்க கேப்பையன் சாமியாருக்கு இது தேவையாடா எங்கடா கடந்திருக்கலாம் தேவையா அவருக்கு இந்த வயசுல பொண்ணு அப்படியே சொன்னா என்ன மாதிரி அது நெருப்புடா என் பொண்ணு நெருப்பு கிட்ட தொட முடியாது நெருப்பு என்ன ஏற்கனவே வந்த அந்த இந்த நாட்டு அன்றுக்குமுறையான நலச்சக்கள் வச்சிருக்காரா பார்த்தோம். அடி வாங்கி கொடுத்து நீங்க போன சேதிகள் என்ன பொண்ணு அடிச்சாடி அந்த அந்த அடிபட்டு ரத்தம் வந்து ஊசி போடாத அப்படியே சீவு பிடிச்சிக்கிது. சரி போனிய போற எங்க பொண்ணுகிட்ட போறேன்னு சொன்னீங்க கன்னிகா மடத்துக்கு போனியா நடந்தது என்ன எங்க பொண்ணு பாத்தியா நடந்தது தெரியல கைய வைக்க முடியல அடி சமச்சான ஐயா முத்திர மோதிரத்தை கொண்டு வந்தீர்களா வாங்கினீங்களா என்ன உன் மகள் அணிந்திருந்த அரசாங்க முத்திர மோதிரமா நம்ம ராஜமுத்திர மோதிரம் தாங்க நம்ம பெண் அணிந்திருந்த ராஜமுத்திர மோதிரம் தான் இது நம்ம அரசாங்கத்தை முத்திர மோதிரமா பாருங்க நீங்களே பாரு என் கண்ணு உங்களுக்கு நல்ல ஆமா ஆமாங்க இது என்ன தெரியுமா அப்படி அடி பாப்பா வச்சு வெளியே அனுப்பும்போது பாப்பா கைட்டு பாப்பா மாடத்துல வச்சிருக்கோம் பாப்பா மாடத்துல குளிக்க போக நேரத்துல கிளவி எடுத்து மாட்டி வந்துருப்போம். ஐயா ராஜமுத்திர மோதிரம் கொண்டு வந்தால் பெண் கொடுக்க தடையில்லை. திருமண ஏற்பாடாகட்டும். ஐயா இருங்க ஐயா இவன் என்றால் எஸ்டாபிட்டி ஒரு உராசன். கண்டிப்பா மரத்துல இருப்பேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஐயா பாப்பா வாங்க அம்மா வாங்கம்மா ஐயோ அம்மா அப்பா சந்தோஷமே
இல்லையா? இதே சோகமா இருக்கீங்க என்ன என்னம்மா சந்தோஷம்ன்ற எம்மா என்னம்மா நடந்தது? ஐயோ 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 என்னம்மா அப்பா என்னம்மா அம்மா நான் கண்ணு காத்தேன் அருமையான மாப்பிள்ளை பார்த்துட்டேன் மாப்பிள்ளை பாத்துருக்கா? ஆமா அந்த மன்மதம் கூட சக்திமா ஏமா அட நீ ஆசைப்படும் பார்த்தீங்கன்னா சக்திமா அந்த மாப்பிள்ளைய நல்லா பாத்தியாமா என்னமா சத்தமா கேளு சவுண்டா கேளு அதானே அது ஏங்க என்ன இது சந்தோஷம் சொல்லிட்டு மாப்பிள்ளைய நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு யார பாத்துருக்கோம் என்னன்னு தெரியல. ஒண்ணு புரியல. இந்த வயசான மன்மதனை விட அழகா இருக்கிறானா கிழவன் போனா கன்னிகா மரத்துக்கு அந்த கிழவன் தான் மன்மதன் சொல்றான். அதானே தான் போயிருப்போம் பார்க்கலாம். ஏமா ஏமா அதனாலப்பா அருமையா என்ன நீ ராஜ முத்திர மோதிரம் யாருக்கு தெரியுமா கொடுத்திருக்கிற? யாருக்க சுத்தமான வயசான கிழவனு கொடுத்திருக்கிற. 80 வயசு 90 வயசு இருக்கு அந்த கிழவனுக்கு. அப்பா ஆடுறான். நீ என்ன சந்தோஷம் ஆமாண்டி அம்மா. அடிச்சை மதிக்கட்ட தந்த தயவீதி கட்டு பேசலாமோ? நாங்களா கண்ணு நொல்லி எனக்கு என்ன சொல்றது நல்ல மாப்பிள்ளை தானே பார்த்து கொடுத்தமா என்ன குட்டியா? ஆமா ஆமான்றாங்க பாரு. ஏமா நீ பா அந்த கேவன தான் கட்டி போடுங்க. நம்ம நாட்டுல வந்து சும்மா போய் கிணத்தாண்ட போகாத பொண்ணா ஒரே அடி நெய்வேலி போய் எவ்வளவு மூடுவேன். என்ன பத்தி உங்களுக்கு என்ன பெற்ற தந்தையரே என்ன உங்களுக்கு புத்தி என்னமா நரம்பு தர்றது நாடி தர்றது எல்லாம் வயோதிக தண்டை தண்டை எல்லாம் ஆடுது. உனக்கு தான் புத்தி கட்டி போச்சு. யாருக்கு? நீதான் அவரு கையில தான் முத்திர மோதிர போட்டு நிறுத்துங்க. ஆமாண்டி நான் எப்பேற்பட்ட ஆளு கொடுத்தனானு தாடி சடை ஐயா நீயே போய் பாருண்டி. அந்த கன்னிகா மரத்தில் என்னை கண்டு உன்னை தவிர வேறு ஒரு ஆடவனை திருமணம் செய்ய மாட்டேன். அப்படி என்னுடைய அழகை கண்ட அரசாங்க முத்திர மோதிரத்தை அணிந்துவிட்டு இன்று வயோதிகன் என்று உரைக்கின்றாயா? நிறுத்துங்கள். உனக்கு நான் முத்திர மோதிரத்தை அளித்தேனா? இதோ பார் காரியங்கள் நீங்க இங்கதான் சிதறணும். ஐயோ தந்தை என்னையும் பாதாருத ஐயோ தந்தை என்னையும் பாதாருத யாரனங்க
அம்மா, இது என்ன இது ஆச்சரியம்? என்னம்மா? அம்மா, இரு. நான் முத்திர மோதிரத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஆரோக்கியாபுரி ஆண்டு வரக்கூடிய மன்மதன் எவ்வளவு அழகு இருப்பானோ, அப்பேற்பட்டவருக்கு தான் என் முத்திர மோதிரத்தை கொடுத்தனே தவிர இந்த மாதிரி கிழம் அயோத்திகன் நாடி தளர்ந்து நரம்பு தளர்ந்து தாடி வளர்ந்து இந்த மாதிரி ஆளுக்கு நான் கொடுக்கலாமா? இந்த மாதிரி ஆளுக்கு நான் கொடுக்கல. நான் கொடுத்த மாப்பிள்ளை அவர் எப்பேற்பட்ட அழகு, அந்த முருகனை விட அந்த நாராயணனை விட அப்பேற்பட்ட அழகுக்கு தானம்மா கொடுத்தேன். இது என்னம்மா சோதனை? ஐயோ வாங்க, நம்முடைய அரசாங்கத்துக்கு அவர் வந்தாருமா? யார் வந்தாரு? அந்த சாமியார் தான் இவர்தாமா. இவர் வந்தாரா? ஆமா. அம்மாவும் நானும் பாத சேர்வு கண்டோம். சரி, ஆசீர்வாதம் கொடுத்தாரு. சரி, எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் சக்கரவர்த்தி என்ன சத்தியம் கேட்டாரு. இருப்பா. எதை கேட்டாலும் தருகிறேன் என்று என்ன சத்தியம் கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று நான் சத்தியம் கொடுத்தா அப்பா அம்மா அப்பயும் தடுத்தா வேணான்னு அவர் என்ன கேட்க போறாரு? அவர் என்ன சத்தியம் பண்ணிட்டாரு? சத்தியம் எதை கேட்டாலும் கொடுக்கணும் நான் சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் கண்டிகாதானம் கேட்டார். விலை மாதர் கொண்டு வந்தவனுக்கு கல்யாணமே செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது வேண்டாம், எனக்கு வேண்டாம், உன்னவள் நலாங்கனி தான் வேணும்னு அவர் கேட்டாரு. அம்மா என் மாவன் நலாங்கனி அங்க அரணைக்கு வரை அரிதாக தவம் செய்திருக்க அதனுடைய இஷ்டப்படி முத்திர மோதிரத்தை பெற்று வந்தால் உனக்கு தரன்னு வாக்குறுதி சொன்னது உண்மைதாமா? ஓ, வயதான அவர் இவர்தாமா இவர்தாமா. எனக்கு முன்னமே நீங்க மோசம் போயிட்டீங்களா? ஆமாண்டி அம்மா. ஆஹா, அப்படியே போட்டு தூங்குறாங்க. சரி, அவங்க தூங்கினா போறாங்க. இரு. அம்மா, கண்ணே, இது என்னம்மா சோதனை? எனக்கு புரியலம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை எப்பேற்பட்ட அழகன், அவர் எப்படி இருந்தாரு எனக்கு தாம்மா தெரியும். ஆனா இவர் கையில் தாமா இருக்குது ராஜ முத்திர மோதிரம். நீங்களும் வாக்கு கொடுத்துட்டீங்க. இவருக்கு என் பொண்ணை கொடுக்கறேன்னு. ஆமா, சத்தியம் சம்மதப்படி முத்திர மோதிரத்தை பெற்று வந்தால் தருகிறேன்னு வாக்குறுதி கொடுத்தது இந்த சாமியாருக்கு உண்மைதாமா? சக்கரவர்த்தி, பெண்ணை தருகின்றேன் முத்திர மோதிரம் பெற்று வந்தால் வாக்கு கொடுத்து விட்டு இப்ப தாமதமாகின்றது. இப்போது ஒன்றுமில்லை, இல்லை என்று சொல்லிவிட்டால் மனித தவறிவிட்டால் அப்படி உலகம் கொண்டாட்டவன் கொடுக்க முடியுமா? முடியாதா? ஐயா, அப்பா, நாட்டுவே நடிக்கூடாது. இருப்பா, சத்தமே வரக்கூடாதுப்பா. எங்களால கத்த முடியல. நாங்க ஒரு ராத்திரி 2 ராத்திரியா கத்துறோம். ஐயா இரு. அம்மா, அம்மா, ஆகுரா சக்கரம் சோழ ஆட்சி செய்த நிரந்தமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நல சக்கரவர்த்தி கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு வாக்கு தவறிவிட்டான் அப்படி என்று உலக மக்கள் பேசுவார்கள். அதனால் அப்பா, சரியம்மா, நான் அவருக்கு முத்திர மோதிரத்தை கொடுக்கல. சரி, நான் அழகான மாப்பிள்ளைக்கு தான் கொடுத்தேன். ஆமா, இந்த சாமியார் கைக்கு இந்த மோதிரம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆமா, ஆனா நீங்களும் இவருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. உண்மைதான். சரி, என் கெதி எப்படின்னா ஆகட்டும். ஐயோ, எங்க அப்பா நீங்க சொன்ன சொல்லு தவறக்கூடாது. சரி அம்மா,
முத்திர மோதிரத்தை நீ வாங்கின்னு வந்துட்டா என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன்னு நீங்க சொல்லிட்டீங்களா? ஆமாம்மா. சரி அம்மா. ஆமா. அப்பா தேவர்களையே பார்த்து உன்னை ஆச்சரியப்பட்டார்கள். ஆமாம்மா. அப்பேற்பட்ட தேவர்களுக்கு தூது போனவர் நீங்கள். என் தாய் வில் வேதனை எரித்தவள் என் தாய். ஆமா. இருப்பா எப்பா டேய், அந்த நாடகம் ஆனாண்டானா கேட்க மாட்டேன். சரி பாக்குறேன் என்ன பண்றேன். எங்க கம்முனுக்கு அது அப்படிதான் இருக்கும். எல்லா பொடி ஒண்ணா இருக்குமா? பொடி இல்லை. இப்ப எங்க இதெல்லாம் வச்சுட்டு இரு. சரிப்பா அப்பா, என் தலைவிதி எப்படி ஆனாலும் ஆகட்டும். ஒரு பெண்ணானவள் பெற்று வளர்த்து ஆளாக்குவது. ஆமா. தாய் தந்த பேச்சை கேட்டவன் ஒரு ஆடவனை பார்த்து கல்யாணம் செய்துக்கிட்டான்னு சொன்னா, ஆமா, அந்த பெண் நல்லா வாழ்வாள். ஆமா. தாய் தகப்பம் அவர் எரிஞ்சு ஒரு தொகை போட்டான்னா அந்த பொண்ணு வாழறதே கஷ்டம். ஆமா, வாழ்க்கை சரி வராது. நீங்க எப்போ முத்திர மோதிரம் கொண்டுகிட்டு வந்து வாங்கி வந்துட்டீங்கன்னா என் பொண்ணை கொடுக்கறது சொன்னீங்க பாரு. ஆமா. உங்க வாக்கு நீங்க தவற வேண்டாம். சரி அம்மா. சீக்கிரம் நீங்க சரி பண்ணு. ஆமா, இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாங்க. ஆமா, நீ தாலி வாங்கிட்டு வந்துட்டா. கல்யாணம் 7 வகைப்படும். கல்யாணம் 7 வகை. 7 வகை. அதாவது தாய் தகப்பனா பார்த்து கல்யாணம் பண்றது ஒண்ணு. ஆண்கள் விரும்பி கல்யாணம் பண்றது ஒண்ணு. பெண்கள் விரும்பி கல்யாணம் பண்றது ஒண்ணு. இருவரும் சம்மதப்பட்டு கல்யாணம் பண்றது ஒண்ணு. நாங்கள் இருவரும் காந்த திருமணம் கடையாளி போட்டுக்கிட்டோம். அவர் சகல சீர்வரிசையான அவனை எத்த சொல்லு. ஓ, மொத்தமா வக்கீல்னாலும் என்ன வன்முறையா பேசுறாங்க. சொல்லக்கூடாது. கூட வேசி எல்லாமே தாலி எல்லாமே அவங்கதான். பார்த்தா கொஞ்சம் மசமசனத்தான் இருக்கின்றார். மாமியால பாக்குறியா நீ? கொஞ்சம் அழகாதான் தரமா இருக்குது. ஐயோ, உங்க மருமக நீங்க பேசவே மாட்டேன். அப்படி மாமியால பாருன்ற. ஐயா, மாங்கல்யம் இது வாங்கணும். பாக்குறீங்க நீ ஆண்ட கூட நீ. ஆமா. இந்த தாலி வாங்க கூட வைக்கல. சாமி மட்டும் பாரு. ஐயோ, உன்னை மாலை கொண்டு விட்டேன். என்ன நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள். எனக்கு நீங்கள் கணவர், உனக்கு நான் மனைவி. ஆமா. ஆமாங்க. புறப்படலாமோ? ஐயா, திருமணம் என்பது முடிந்து விட்டால் ஒரு பெண்ணானவள் கணவனோடு தானே வாழ வேண்டும். அதுதானே சாஸ்திர விதி. அதனால் புறப்படலாமா என்று புறப்படலாமா என்ற கேள்வி என்னங்க இருக்கு. உன்னோடு வருவதற்கு எந்த தடையும் இல்லை ஐயா. அதனால் என்னை பெற்ற என் தாய் தந்தை இடத்தில், அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா நான் போயிட்டு வர்றேன்னு என்னை பெற்ற என் தாய் தந்தை காலில் விழுந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று வருகிறேன். மாலை தூட்டிய கணவனை விட பெற்ற தாய் தகப்பனுடைய மரியாதை அவ்வளவு உயர்வா? என்ன சாமி? ஐயா, எம்மையா. ஐயோ, மாலை தூட்டிய கணவனோட பெரியவள் என்னோடு வருகின்றாயா இல்லையா? சைலன்ஸ். நாராயணி, ஐயா வருகின்றாயா இல்லையா? ஐயா, உங்களோட வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. சரிங்க, போகலாம் சுவாமி.
தாய் சொத்தியால் கணவனுக்கு கட்டுப்பட்டவள் மனைவி. பெற்ற தாய் தகப்பனும் போய் வருகின்ற உரைக்கின்றாயா? சரி போ, சீக்கிரம் சொல்லிவிட்டு வா. அம்மா கண்ணே, அப்பா, என்னப்பா இது விதிவசம்? இதற்குத்தான் ஒரு நாட்டு மன்னன் நீதி நெறி தவறாத வாழ்ந்தீர்களா? அப்பா கண்ணே, நான் வேற எதுவும் சொல்லலம்மா. போகலாமான்னு கேட்டாரு. சரி, நான் உங்க கூட வருவதற்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? கட்டிய கணவனோடு தானே ஒரு மனைவி வாழ வேண்டும். அதுதானே சாஸ்திர விதி. என்னை பெற்ற என் தாய் தந்தையிடம் போய் நான் சொல்லிட்டு வரேன்னு சொன்னம்மா, வேற ஒன்றும் சொல்லல. அதுக்கு என்ன அடிச்சு அடி இந்த கையில பிடிச்சி அம்மா. ஐயோ அம்மா கண்ணே, இல்ல, ஒரு பெண்ணுக்கு திருமணம் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா சீர்வரிசை தான் கொடுப்பாங்க. ஆமா ஆமா. என்னம்மா எடுத்தது உன் பொண்ணுக்கு உததான் வாங்கி வச்சிங்களா? அம்மா அப்பா அம்மா சரியப்பா, என் கைதி திருமணம் தாலி கழுத்துல ஏறின உடனே எனக்கு சித்திரவதை என்று சொன்னால் சரி, என்ன நீங்க ஒரு அடி அடிச்சு வளர்த்திருந்தா எனக்கு இன்னைக்கு உதன்னா என்னான்னு தெரியாதம்மா. அந்த மாதிரி நானும் ஒரு தவறு செய்தவள் இல்லை. எங்க அப்பாவும் என்ன அடிச்சது கிடையாது, எங்க அம்மாவும் என்ன அடிச்சது இல்லை. அம்மா கண்ணே, அம்மா எனக்கு வலிக்குதும்மா. அம்மா என் கண்ணே, நீங்க தானப்பா முதல்ல சாமியாருக்கு கொடுக்கறேன்னு நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்க. அப்பா அம்மா என்ன எந்த பாலம் செய்ய நீ காத்திருந்தீர். அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா சரி, அவங்க அடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை விட எங்க அப்பா என் பொண்ணு கல்யாணம் செய்து கொடுத்து என் பொண்ணு வயிற்றுல ஒரு ஆண் குழந்தை பிறந்தா இந்த நாட்டை ஆளும் அப்படின்னு இன்று திருமணம் செய்து கொடுத்தீங்களேப்பா. இல்லப்பா, அந்த சாமியார் எங்க இருந்து என்கிட்ட வாழ போறாரு, எனக்கு எங்க இருந்தம்மா பிள்ளை பிறக்கும்? இல்லம்மா. சரிம்மா, அம்மா அழாதீங்கம்மா. அப்பா அழ வேண்டாம். இன்னும் ஒரு செய்தி, நீங்க வாங்க. அம்மா இப்போ நானே ஒரு வயதான கிழவனுக்கு கட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் அதை நினைத்து அழவில்லை அப்பா. அவரோ சாமியார் எந்த காடோ எந்த வனமோ அம்மா இல்லையம்மா, இப்ப நான் அவரோடு போய்விட்டால் மறுபடி ஐயோ செல்வமே, உங்களை நான் அப்பா நான் என்றைக்கு உங்களை பார்க்க போறேன். நான் இனிமேல் வரமாட்டேம்மா, நான் இனிமேல் வரமாட்டேம்மா. நான் என்றைக்கு உங்களை பார்க்க போறேன். என்னை இந்த
நான் இனிமேல் வரமாட்டேன்பா, உங்க நாட்டை தேடி வரமாட்டேன். அம்மா அம்மா நீங்க அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துங்க அம்மா. அதனால் நீங்க என்ன ஒண்ணு நினைச்சீங்கம்மா, நம்ம ஒரு பொண்ணை வளர்த்தோம், பொண்ணை வளர்த்த ஆளாக்கி அவளை வயசுக்கு வந்த நேரத்துல என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். அதனால் நீங்க என்னையே நினைத்து கொண்டிருந்தால் அழுது கொண்டிருப்பீர்கள். நீங்க தீர்மானமா ஒண்ணு நினைச்சுக்கீங்க. எப்படிமா? என் பொண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தேன். நான் கல்யாணம் செய்து கொடுத்த அப்பவே என் பொண்ணு செத்துட்டான். ஆமா அம்மா, நான் கட்டினா அப்படி எனக்கு நகவாக்குறாரு. நான் மறுபடியும் எனக்கு மறுமூச்சு திருப்ப போறீங்களா? எனக்கு பேர கட்டில எடுத்து கொடுக்க போறீங்களா? எனக்கு என்னம்மா செய்ய போறீங்க? எனக்கு எதுவும் இல்லம்மா. 48 நாள் கைலாய நாதனை பூஜை செய்தனே, அந்த கடவுள் சோதனையா எனக்கு இப்படி வர வேண்டுமா? நான் சக்கரவர்த்தி பொண்ணு ஆச்சே, நான் எந்த தவறு செய்யாதவள ஆச்சே, எனக்கு இந்த கதியா? என்ன ஒரு அடி கூட நீ அடிச்சு வளர்த்தது இல்லையா? ஐயோ 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 கடவுளே. ஐயோ ஐயோ அம்மா அம்மா, சரி நான் உங்ககிட்ட ஐயோ பேசியிருந்தா பின்னிட்டு போட்டு அடிப்பாருமா. ஐயோ அம்மா, அப்ப நான் போய் வரேன்பா. அப்பா 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 அம்மா, சரி நீங்க ஜாக்கிரதையா இருங்கம்மா. அப்பா அம்மாவை பார்த்துக்குங்கப்பா. அம்மா அம்மா ஜாக்கிரதையா இருக்கும்மா, அழ வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரியப்பா. உன்னை பெற்று வளர்த்து இந்த கெதிக்கு ஆளாக்கவா பெண்ணு? தாயா உன்னை பெற்று வளர்த்துட்டியம்மா. சரியம்மா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கதி கலங்கி நிக்கிறமே அம்மா. சரியம்மா, நான் போய் வருவேன் தந்தையாரே, உங்கள் பொற்பாதமே யாரு போய் வருவேன் தந்தையாரே, பொற்பாதமோ அம்மா போய் அம்மா. சரியப்பா, நீங்க அழ வேண்டாம். நீங்க 2 பேரும் அம்மா, அப்பாதான் உனக்கு மகள். அப்பா நீங்க ஜாக்கிரதையா இருங்கப்பா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. அப்பா நான் போயிட்டு வரேன். நீங்க போங்கப்பா, நீங்க போங்க, நீங்க போங்க. வாங்க. புறப்படலாமோ? என்ன ஆயுத கட்சியோட இருக்கிற சபோயுகி வயோதிகன் ஒரு சாமியார கல்யாணம் பண்ணிட்டு நினைக்கிறியா? இல்லைங்க சுவாமி. அப்பா அப்படி சம்மதப்படவில்லை என்றால் அந்த தாலி கொடுத்துரு, அந்த தாலி கொடு. நான் போறேன். ஐயோ ஒரு 50,000 கொடுத்து தாலி வாங்கி அந்த கட்டி அந்த தாலியை கேட்கிறாரு இவரு. நல்லா இருக்கியா? என்ன நீங்க குடுக்கலடா பையனுக்கு அப்படியே கம்முன்னு அவருக்கு அவங்க கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட போய் நான் காக்க முடியுமா? கொடுக்குமா எனக்கு? யாருக்கு போன ஏமாத்த?
அவன் என்ன கொடுக்குறது பெருகு போது சிந்தி போட தொடப்பு கூட ஓட கொடுப்பேன். உனக்கு ஓட்டு தான் கொடுங்க. எங்க பாப்பா 100 ரூபாய் தாத்தா பாப்பா கூட பார்க்க மாட்டேன். ஆயா சொல்லாத, நீ சொன்னா கூட வராது. ஏன் 10 ரூபாய் கொடுத்தீங்கம்மா? 10 ரூபாய் கொடுத்துட்டு எங்க அம்மா கூப்பிடுவோம். எல்லாரும் காசுங்க. அப்ப நீ கூப்பிட்டு போற பாப்பா, இந்த பக்கம் நீ அம்மா கூப்பிட்டு போற. அவனு பஸ் ஸ்டாண்ட் சைடு கொண்டு கூப்பிட்டு யாரு கூப்பிட்டு போறா இல்லையா? சரி நான் ஒரு ஷாப் போறேன்ப்பா, கம்மி விட்டு போறேன். எங்க அம்மா எம்மா யாரு இந்த பக்கத்து என்ன தாண்டி தானே பாப்பா தாண்டி தானே போறியா? ஆனா பாவி வந்து கூட வாங்க 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 ஆடிக்கலாம் 10 நிமிஷம் சேர்த்தாங்க. இது யாரா இருந்தாலும் விடவே கூடாது. என்ன பிறக்க கூடாது. பிறந்தா அந்த பொண்ணு அழுதேதான் தீரும். வேற வழியே கிடையாது. மாறி மாறி காசு சாமி ஏன் எனக்கு இந்த விதி ஈசா எனக்கு செய்த சதி நான் அடைந்தேன் புஷ்பமதி நானா தேடி கொண்ட மதி ஏன் எனக்கு இந்த விதி ஈசா எனக்கு செய்த சதி நான் அடைந்தேன் புஷ்பமதி நானா தேடி கொண்ட மதி இறைவா கைலாயநாதா அப்படியே கவனிக்கணும் ஏன் எனக்கு இந்த விதி
ஈசா எனக்கு செய்த சதி ஏன் எனக்கு சதி ஈசா எனக்கு செய்த சதி நான் அடைந்தேன் புஷ்பவதி இது நானா தேடி கொண்ட மதி ஏன் எனக்கு சதி ஈசா எனக்கு செய்த சதி ஆனா இறக்கம் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் ஒரு பெண்ணு சொன்னா வாழ்க்கையில் இப்படி இருக்குமா அப்படி என்பது ஒரு நாளையில ஒரு காலத்துல ஒரு அம்மா இந்த ஆமூர் நன்னகரத்தில் குச்சலவா நாடகம் என்ன ஆமா இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் ஆடுங்க நாடகத்தை கையில் கொடுத்து அந்த மாதிரி ஒரு வருஷம் போய் மறாவது வருஷம் நாங்க அந்த பாடம் ஏத்துக்குன்னு அந்த பாடத்தை கத்துக்குன்னு அந்த ஏம்பா காலையில சொல்லி சாயந்தரம் ஆமா காலையில சொல்லி அப்படியே சாயந்தரம் ஆமா மேசகாரன் அவரு அவர் பேர் என்ன போனார் பேரு ராமகிருஷ்ணன் ஆமா ராமகிருஷ்ணன் அவர் மேசகாரெல்லாம் அதோ இருக்குது அந்த கோயிலாண்ட அந்த குளத்தாண்ட உட்கார்ந்துன்னு அந்த மாதிரி அந்த நாடகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாடகத்தை இருப்ப அந்த நாடகத்தையே ஆட சொல்லி நமக்கு பாடத்தோட ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த ஊர்ல. அந்த குச்சலவ நாடகம் இங்கதான் கிடைச்சது எங்களுக்கு. குச்சலவ நாடகம் இங்கதாங்க. ஆமா. அப்ப அந்த குச்சலவ நாடகத்தில் லட்சுமணன் கர்ப்போதியோட விட்டுட்டு போவார். அந்த நேரத்துல ஒரே கவிதா. ஆமா. அந்த ஒரே கவியில எல்லோருமே அன்னைக்கு அழுதார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு எல்லோரும் அழுதார்கள். அந்த மாதிரி அன்னைக்கு அழுது இந்த ஊர் மக்கள் எல்லோரும் உனக்கு பணம் கொடுத்தார். உண்மைதான். எனக்கு கோதண்டபாணி அண்ணன் பணம் கொடுத்தாரு. அதனால 100 ரூபாய் கஷ்டத்தை பார்த்து சாமியாரா இருந்தாலும் அவருக்கும் கொடுக்கணும். அடியார் தான் இந்த உலகத்தின் வாழ்க்கை அப்படி கொடுத்துருக்கிறார். எமக்காக பணம் கொடுத்து எமக்காக என் மனம் அழுதாலும் இத போல நீ அழ வேண்டாம் என்று சொல்லி பணம் கொடுத்து என் மனதை ஆறுதலை செய்த அருமையன் உடன்பிறப்பும் அருமையன் தாய் தந்தைமார்களுக்கும் எனக்காக யாரெல்லாம் பணம் கொடுத்தீர்களோ அதனால் உங்களுக்கு என் கதி வராமல் என் கதி வராத நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழும்படி எமக்காக பணம் கொடுத்த உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு உங்களை பாதம் தொட்டு வணங்கி இந்த திரௌபதி அம்மனுடைய அருளை பெற்று எனக்காக பணம் கொடுத்தவங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு அந்த அம்மன் அருளை பெற்று எல்லோரும் நீங்கள் இன்புற்று வாழும்படி அந்த அம்மனையே பிரார்த்திக்கின்றேன். சுபே அம்மனுடைய அருள் பெற்று எனக்கு பணம் கொடுத்த ஆறுயிர் அண்ணார் கோதண்டபாணி இந்த சாமியாருக்கு சன்மானம் கொடுத்திருக்கின்றார். அன்னவருக்கு அந்த அம்மன் ஒன்று கொடுக்க 1 கோடியா பெருக வேண்டும் என்று 300 ரூபாய் கொடுத்திருக்கா. எனக்காக ஒரு நண்பன் அஸ்வினி அஸ்வின் அவனுக்கு கல்வி செல்வம் அனைத்து செல்வங்களை பெற்று அம்மன் அருள் பெற்று வாழும்படி என் பெருமான பிரார்த்திக்கிட்டு சுமேஜம் உன்னையான பணம் விட்டு உங்க பேர் நான் வார்த்தை எல்லாம் முடியாது. சரி நல்லாயிரி சொல்லுங்க புறப்படலாமோ? ஐயா உங்களோடு வருவதற்கு எந்த தடையும் தாமதம் ஐயா இல்லைங்க சுவாமி. நான் உங்களோடு வருவதற்கு எந்த தடையும் இல்லை. போலாமா? போகலாம். ஆமா போலாமா? அடி வாதுக்கண்ணே வாரும் போகலாம். யார பாக்குற நீ? என்னங்க அக்கிரமா முன்னால போற பின்னால எவனை பாக்குற? ஏங்க ஒரு பின்னாடி தாங்க வந்தேன். நான் யாரையும் பார்க்கலீங்க. இல்லைங்க. அந்த கோயில் வாசல்ல உட்கார்ந்து மெசக்கார மக்களா போய் யாரை விட்டு அங்க போய் உட்கார்ந்துறியா? பெண்ணாசை காட்டு மாதிரி இவனே போ.
பின்ன நான் முன்னாடி போற பின்னால எவனை பாக்குறேன் எவனை நீ பாக்குற இல்லைங்க நான் யாரையும் அப்படி பாக்கல இல்லைங்க. அப்ப முன்னால நீ போ பின்னால நான் வரேன் முன்னாடி நீ போ சரிங்க நட நடந்திடுவேன் சுவாமி தங்கள் முன்னாள். ஏன் நிறுத்திட்டீங்க? இவன் பெரிய ஜமீன்தார் வீட்டு முன்னால போவா நான் பின்னால நான் பூஜா தூக்குறேன் பூஜா 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 தூக்குறேன் ஆமா முன்ன போனா கடிக்குது பின்ன வந்தா ஒதுக்குது உள்ள போனா கடிக்குது நாய் பின்னாடி வந்த ஒதுக்கிட்டு கையில ஏங்க நீங்க தாங்க பின்னாடி வந்தா யாரடி பார்க்கிறேன்னு கேட்கறீங்க. முன்னாடி போனாலும் நீ என்ன ஜமீன்தார் விட்டு போனா உனக்கு நான் பூஜா தூக்குறான்னு கேட்கறீங்க. நீ பெரிய கலெக்டர் வீட்டு பொண்ணு முன்னால போவா நான் பின்னால நான் கை கை தூக்குறானா நீங்க தானே முன்னாடி ஆமா எப்படி வர வேண்டும் எப்படி வரணும்? கணவனுடைய கரம் பிடித்த உடன் வர வேண்டும் சரிங்க சாமி. எது பேசாத பரவா ஐயா கையப்படி சரிங்க சாமி. ஐயா கை விட்டு அப்படியே வெட்டிடலாங்க கை பட்டுச்சு அந்த கை இருக்கலாமா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நான் பெருத்த தமிழோகி சாமியார் கையை தொடலாமா தொடலாமா கொட கை சொல்லமா கை சொல்லமா எங்க நீங்க தானே கையை தொட்டு வாடின்னு சொன்னீங்க. ஆமா அதனால தொட்டேன். நீங்க சரிபடி பரமா உன நன்னாடை அந்த அம்மா கைப்பட்ட கரைய இருக்கக்கூடாது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நலாயரி ஐயா நாம் புறப்பட்டு வருகின்றோம். ஆனா போற இடம் எங்க தெரியுமா? எங்க? பெருத்த மலை குகை காடு. சரிங்க. அங்கு படுப்பதற்கு பாறை தான் இருக்கும், பஞ்சு மெத்தை இருக்காது. என்னோடு படுப்பதற்கு சம்மதமா? சுவாமி, ஒரு கணவன் எந்த இடத்தில் உறங்குகின்றாரோ அந்த இடம்தான் மனைவிக்கு சதம். அதற்காக வேற எங்கேயும் போக மாட்டா ஐயா. நீங்க எங்க உறங்குகின்றீர்களோ அதுவே எனக்கு பஞ்சனமெத்தை. இந்த காற்றில் உனக்கு ஐஸ் வாட்டர் கிடைக்காது. சூடாய் நீர் தான், பாறையில் இருக்கக்கூடிய நீர் தான் கிடைக்கும். அதை அருந்துவதற்கு சம்மதமா? ஐயா, நீங்க எந்த தண்ணியை குடிக்கிறீங்களோ அது சொன நீரா இருக்கட்டும், எதுவா இருந்தா இன்னா நீங்க எந்த தண்ணியை சாப்பிடுவீர்களோ அதுவே எனக்கு போதும் சாமி. சாப்பிடுற சம்மதம். நம்ம எந்த வழி போறோம்? எந்த வழி? காட்டு வழி போறோம். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? நீங்க? நான் எப்படி இருக்கிறேன்? நான் என்னன்னு சொல்லுங்க, எதை சொன்னாலும் அடிப்பாங்களே. நான் எப்படி இருக்கிறேன்? போட்டோ மாதிரி இருக்கணும், பொண்டாட்டி வாங்க. வீட்டு பொண்ணு சொல்றீங்க, அப்படியே அவர் சென்றீங்க. நம்ம பொண்ணு நல்லா இருந்தா கம்முங்க. சரி, போட்டா சொல்லாதீங்க, ஆண்கள் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. நீ எப்படி இருக்க? நான் இப்ப உனக்கும் எனக்கும் திருமணம் என்பது நடந்தது. இப்ப மனக்கோலத்தோடு இருக்கேன். இந்த மனக்கோலம் உனக்கு தேவையா? ஐயோ, பாக்குறவன் என்ன சொல்லுவான்? பார்த்தா சாமியாரா இருக்கிறா, அவ தாடி மிஸ்வார் இருக்கா, ஒரு காட்டு வழி அறியாத பொண்ணை ஈட்டு போறான். அப்படி 4 மைண்ட கூடி பெருத்த பாறாங்களை தூக்கி என் தலைமையில போட்டுட்டு உன்னை ரைட் பண்ணி விடுவானு. இந்த அணிபணிகள் ஆடை அழகு உனக்கு தேவையா? ஐயா
காய்ச்சி மின்னுக்கெல்லாம் பார்த்தா அதான் அதே பொண்ணு காய்ச்சி 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 நாங்க நட்டீங்க உனக்கு வாயுது சரி சரி ஐயா காய்ச்சி ஒரு நொடியில கைட்டு அம்மா அம்மா இரு. இதை பாரு, இதை பாரு. பேசக்கூடாது. சைலன்ஸ் அம்மா சைலண்ட் சைலண்ட். எந்த ஒரு விதியும் அம்மா இல்லை இரு எந்த ஒரு விதியும் இல்லை எவரை தொழுதாலும் வல்லை உந்தன் துணை கொண்டே நம்மா மகமாரியம்மா உன்னை உண்மை தெய்வம் என்றே நம்மா மகமாரியம்மா உன்னை உண்மை தெய்வம் என்றே நம்மா எந்த ஒரு விதியும் இல்லை மகமாரியம்மா உன்னை உண்மை தெய்வம் என்றே எந்த ஒரு விதியும் இல்லை எவரை தொழுதாலும் வல்லை உந்தன் துணை கொண்டே நம்மா மகமாரியம்மா உன்னை நான் உண்மை தெய்வம் என்றே நம்மா எவரை தொழுதாலும் வல்லை உங்கள் துணை கொண்டே அம்மா மகமாரியம்மா உண்மை தெய்வம் தந்த தாயாரும் இல்லை தந்த தாயாரும் இல்லைன்னு சொல்றியே உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களம்மா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் இருந்து என்ன பிரயோஜனம் இரு பேசாத. இப்ப இருக்கிறாங்களா பாவம் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோம் திருமணம் செய்து கொடுத்தோம் அவ என்ன கேள்வி ஆனா பண்ணு சொல்லுக்கா எங்க அப்பா அம்மா எந்த மூலையில எந்த இடத்துல எப்படி போனோம் என் பொண்ணு என்ன ஆனானோ எந்த தாய் தகப்பனுக்கு இருக்கும் எங்க அப்பா மட்டும்தான் கிடையாது இந்த பூமியில புள்ளைய பெத்தவங்க தானம்மா இல்ல ஆனா சக்கரவர்த்தி திருமகளாக பிறந்தேன் எனக்கு எந்த குறையும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு தந்த தாயாரும் இல்லை தஞ்சாவூர் பேரும் இல்லை எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை மகமாரியம்மா நான் துறவியை போலானே நம்மா கருமாரியம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை தஞ்சாவூர் பேரும் இல்லை அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாரும் இல்லாத ஒருவளா பிறந்தேன் ஆனா அப்படியே போய் எங்கன்னா தங்களான்னு போனாட விட மாட்டாங்களே நான் கட்டின ஆம்படி நான் சாமியார் ஆச்சே அதனால என்னதான் செய்யறதுன்னு எனக்கு தெரியல முன்ன போனாலும் அடிக்கிறாரு பின்னால வந்தாலும் அடிக்கிறாரு எவனடி பார்க்கறன்னு கேட்கிறாங்க நான் எங்க வீட்டுல எந்த தப்பு செய்யாதவட ஐயா அப்பா தந்த தாயாரும் இல்லை தஞ்சாவூர் பேரும் இல்லை எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை மகமாரியம்மா நான் துறவியை போலானே ஐயோ தந்த தாயாரும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை
ஒருவர் இல்லை, காக்க ஒருவர் இல்லை, கை கொடுப்பார் யாரும் இல்லை. என்னை காக்க ஒருவர் இல்லை, கை கொடுப்பார் யாரும் இல்லை. அம்மா, ஐயா, கடவுளே, அம்மா, நீங்க எல்லாம் பெண்ணை பெற்றவர்கள் தான், பெண்ணை வைத்து வாழ்ந்தவர்கள் தான். ஆனா எந்த பிறவி வேணாலும் எடுக்கலாம், நாயா கூட பிறக்கலாம் ஐயா. ஆனா அதுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது சத்தியமா பொண்ணா மட்டும் பிறக்கவே கூடாதம்மா. நினைச்சா அப்படியே கோழை கட்டுது. நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்? நான் என்ன பாவத்தை செய்தனோ இறைவா? காக்க ஒருவர் இல்லை, கை கொடுப்பார் யாரும் இல்லை, நெய்யுகின்ற நூடானே கருமாரியம்மா நான் நிந்தனைக்கு ஆளானே. காக்க ஒருவர் இல்லை, கை கொடுப்பார் யாரும் இல்லை, நெய்யுகின்ற நூடானே கோவிலங்கு கொண்டவளே, குல தெய்வமா நின்றவளே. உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது. திரௌபதி அம்மன் இருக்கா, மாரியம்மன் இருக்கா, எத்தனையோ தெய்வம் இருக்கு. தெய்வமே 48 நாள் கைலாயனாதா எனக்கேற்ற கணவன் கிடைக்க வேண்டும் என்றுதானே நான் பூஜை செய்தேன். ஆனா ஒரு தெய்வமும் என்ன காக்காதா? தெய்வம் இல்லையா? எனக்கு இந்த கதியா? ஐயோ அம்மா, ஐயோ, என்று பெற்ற என் தாய் என்கிட்ட இருந்திருந்தா கத்தி கத்தி கதறி அழுவாளே. ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய் வீடு, தாய் இருக்கிற வரைக்கும் தான் என் பொண்ணு இன்ன போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு தாய் தான் நினைப்பா, தவப்பு கூட நினைக்க மாட்டான். அம்மா அந்த மாதிரி தாயே இல்லை, இப்ப தகப்பனும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, ஒருவரும் இல்லாத தனித்திருக்கின்றனே இறைவா. கோவில் எங்கும் கொண்டவளே, குல தெய்வமா நின்றவளே, தேவந்தூர் பாட்டிதம்மா ராமசாமிக்கு சேவை தந்து காத்திடம்மா. எந்தனுக்கு ஒரு விதியும் இல்லை, எவரை தொழுதாலும் உந்த துணை கொண்டேனம்மா. உண்மை தெய்வம் என்றேன் அம்மா. நலாயினி, ஆடை பணிகள் கலந்து விட்டாயா? போங்க, எங்க போறாங்க? கை கிட்டங்க ஐயா. சரி, நான் இதை இதை கைட்டு கைட்டு போடுங்க. இதனா போடு போடு. என்ன தங்க நகை கைட்டு ருத்ராட்ச மாலை மாற்றம் பாக்குறியா? அதான் ஒரு 10 பவுன்ல ஒரு தாலி கொடி போட்டுக்கிறாரு. நீ போகும் பொண்டாட்டிக்கு மில்க்கு போ, போடா உள்ள. ஐயா வாங்க, சொல்லுங்க சாமி. ருத்ராட்ச மாலை போட்டது சந்தேகமா? இல்லைங்க. சரி, ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இந்த போராய புவியில் சரிங்க, ஒரு ஆடவன் ஒரு பெண் பார்த்து திருமணம் செய்து சிற்றின்ப வாழ்க்கை உள்ளடைந்து பேரின்பத்தை அடைவதா அல்லது பேரின்ப வாழ்க்கை உள்ளடைந்து சிற்றின்ப வாழ்க்கை உள்ளடைவதா? இது எனக்கு சந்தேகம். இரு இரு இரு, இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லணுங்களா? ஆமா. எப்படி கேட்டீங்க நீங்க? சிற்றின்ப வாழ்க்கை உள்ளடைந்து பேரின்பத்தை அடைவதா அல்லது பேரின்ப வாழ்க்கை உள்ளடைந்து சிற்றின்பத்தை அடைவதா? ஒரு மனிதன் ஆமா
ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து நான் சொன்னா என் பேர்ல எதுவும் தப்பு நினைக்க இல்ல மாட்டேன். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன். சொல்லு. நீ கேட்ட கேள்விக்கு பதில். ஐயா, ஒரு ஆடவனாய் பிறப்பவன் தகுந்த பருவம் அடைந்த உடனே அவன் திருமணத்தை செய்து அவன் 2-3 பிள்ளைகளை பெயர்ந்து அந்த பிள்ளைக்கு சொத்து சுகத்தை சம்பாதித்து வைத்து விட்டு மறுபடி அவன் போய் காட்டில் சென்று தபம் செய்து பேரின்பத்தை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய காரணம். ஆனா சிற்றின்ப வாழ்க்கையை உள்ளடைந்துதான் பேரின்பத்தை அடைய வேண்டுமே தவிர அப்படி நீ சிற்றின்ப வாழ்க்கையை உள்ள அடையலன்னு சொன்னா உனக்கு பேரின்பம் கிடைக்கவே கிடைக்காது அப்படி என்று அதோ புராணம் கூறுகிறது. அதனால் சிற்றின்ப வாழ்க்கையை உள்ளடைந்தால்தான் ஒரு மனிதனுக்கு பேரின்பம் கிடைக்கும். ஐயா, உன்னை நான் திருமணம் செய்து விட்டேன், மாலை சூட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் எனக்கு நலாயனி ஐயா, அந்த ஏமன் பாதிக்கு நான் பிறந்து விட்டேன். ஆனால் யமலோகம் சொல்வதற்கு வரையிலும் எனக்கு காமம் என்ற ஆசை உன்னை மாலை தூக்கி மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் எனக்கு காமம் என்ற ஆசை இல்லை. சுவாமி, ஒரு பெண்ணானவனுக்கு நகை நட்டு இல்ல, சொத்து சொகை இல்ல, சொத்து முக்கியம் இல்ல. ஒரு பெண்ணுக்கு என்னன்னு கேட்டா கை நிறைந்த பொருளை விட என் கண்ணுக்கு நிறைந்தவனா கிடைப்பானா என் கணவன் என்று நினைப்பால் இந்த புவியில் எந்த பெண்ணா இருந்தாலும். ஆனா புளியா மரத்துங்களை பொங்கி சாப்பிட்டாலும் சரிதான். ஒரு பெண்ணுக்கு எல்லா இன்பத்தை விட கணவன் கொடுக்கக்கூடிய இன்பம் மட்டும் இருந்தால் அந்த பெண்ணுக்கு அதுவே சுகம். ஆனா ஒரு சின்ன வயது பெண்ணை திருக்கல்யாணம் செய்து வந்து நடுக்காட்டில் கொண்டு வந்து நகை வேண்டாம், உனக்கு பொன் பொருள் வேண்டாம், அத்தனை அகற்றி விட்டு இப்போ அனைத்து சாஸ்திரமும் கற்ற நீங்கள் காமம் என்ற ஆசை இல்லை என்று துரைக்கின்றீர்களே. எனக்கு காமம் என்ற ஆசை இல்லை, அது யாதாவது உனக்கு. ஐயா, ஒரு கணவனுக்கு ஆசை என்பதை ஏற்பட்டால் கணவன் தான் மனைவி அழைப்பானே தவிர ஒரு பெண்ணானவள் நம்முடைய கணவன் அவன் தோன்று விடவே கூடாது என்று அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு பாலா ஊட்டுவாள், நிறைய செய்து கொடுப்பாள். அதனால ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் முக்கியம் என்று நினைப்பாள். அதனால ஐயா, எப்ப உனக்கும் காமம் என்ற ஆசை இல்லைன்னு சொல்லி எனக்கு இல்ல, அது ஏதாவது உனக்கு. ஐயா, நான் மட்டும் நினைத்து நான் என்ன செய்ய போகிறேன் சுவாமி. அதனால் எமக்கும் இன்றோடு வெறுத்து விட்டேன். நலாயனி, சொல்லுங்க ஐயா. அப்படியானால் நான் தபம் செய்ய வேண்டும், பேரின்பத்தை அடைய வேண்டும். இதோ பன்னீர்சாலை, நான் தபம் செய்ய வேண்டும். இந்த பன்னீர்சாலை தபம் செய்தால் எனக்கு ஜலமும் மலரும் நீ எடுத்து வர வேண்டும். சரி சுவாமி, போயிட்டு வா. போயிட்டு வா. சொல்லுங்க. என்னுடைய தபத்திற்கு ஜலமும் மலரும் எடுத்து வர சொல்லுகின்றார். அதனால் என் தபத்திற்கு அவர் செல்லுமாறு காத்து பரிசோதிக்க வேண்டும். மன்மத உருவத்தை பறிக்க வேண்டும். இப்பவே அழிக்கின்றேன். என் மன்னவர்க்கு
இதுதான் ஓடக்கூடிய தடாகம். இந்த தடாகத்தில் நம்முடைய கணவனுக்கு மலரும் ஜலமும் கொண்டு போய் கொடுத்தால் அவருடைய பூஜைக்கு நேரமாகிவிட்டால் நமக்கு சாபத்தை அளித்து விடுவார். அதனால் இதோ தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகலாம். இதோ பெண் பாவா. இவ யாரு? இவ அது போல சூரியன் போல வந்த சௌ பாக்கியவாதி அவதி எந்த ஊராட்சி உத்தரவாதி விளக்கமாய் எடுத்து என்ன அடையாளம் இந்த கற்பை அவனை நான் பரிசோதிக்க வேண்டும். காலையில் சூரியன் எப்படி உதயமாகின்றானோ அவனை விட அழகு புரிஞ்சு ஒரு பெண்ணாக சோதிக்கிறீங்க. திருசாமி, காலையில் சூரியன் எப்படி உதயமாகின்றானோ அன்னவன் நம்முடைய அழகை விட நன்மை புரிஞ்சு பெண்ணாக இருக்கின்ற. அதனால எந்த ஊர் உந்தட்டால் விளக்கமாயாத கூர் வாடி போடு என்று ஓடி வந்து நின்று கேட்பவன் நீ யாரடா? எந்த ஊரடா? உந்தன் பேரடா? பதில் எடுத்து கூறடா. ஒருவன் மனைவியை ஒருவன் வாடி என்று அழைப்பது குற்றம் என்பது தெரியாத அவனுக்கு. தெரிந்தாலும் இந்த காரணத்தை தனிமையா இருக்கின்றார். உன்னை பார்த்து இந்த இருட்ட பேருந்த காட்டில் இந்த இளமையான பருவத்தை பார்த்தால் அவன் எப்படி இருக்கா? அந்த உம்பருலகத்து நம்பையும் மன்னகை உமசியால் தானும் ஸ்ரீநாதமை என்பவளோ சுட நம்பையும் மன்னகை என கேட்டரதிமா. அவ்வளவு அழகா இருக்க. அதனால நிலா அக்கா தங்கச்சி கூட பிறக்கல இருக்காங்க. ஒரு அடுத்தவன் மனைவி ஒரு பெண்ணை பார்த்தால் இருட்டு காட்டி தனிமையா கழுத்துல மாங்கல்யம் இருந்தால் ஒருவனுக்கு மனைவி என்பது புரியாதா? அதானே அத்தம் முன்னாடி தெரியாதா? ஆனா உன்னை மட்டும் இந்த நேரத்துல ஏம்படியா பார்த்துட்டான். என் கொண்ட கணவன் கண்டு விட்டா உன்னை துண்டு ரெண்டாக செய்வாரடா. நான் தான் அவளுக்கு தெரியல. இந்த நாட்டுக்கு போய் சேரடா. நாட்டுக்கு போய் சேரடா. மரியாதையா சொல்றேன். ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது அப்படி அல்ல. இந்த இருண்ட காட்டு தன்னம் தனிமையான உருவம், இளமையான பருவம், எவருமான உருவம், இந்த உருவத்தை பார்த்தால் அந்த சோலை வண்ணத்தின் ஓலை முதல் இவன் துஞ்சின சேர்மையில்
நாராயணா கடவுளே. மயிலோ என்ன மயிலோ இங்கு வந்தது தெய்வ ஏ மூடாத்மா இரு. ஆமா சொன்ன கேட்கணும். இரு, இரு. நீ எட்டாத கொம்பு தேனை முடவன் இச்சை வைத்தது போல எட்டாத கொம்பு தேனை முடவன் இச்சை வைத்தது போல. என்ன தப்புன்னு இருக்கா போறோம். ஆனா பிசுறா இருக்கு. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதையா போச்சான். ஏய் நீ வரியா வரியா போ. அடிச்சு எட்டாத கொம்பு தேனை முடவன் இச்சை வைத்தது போல எட்டாத கொம்பு தேனை முடவன் இச்சை வைத்தது போல. ஐயா ஐயா நோனக்கு என் மேலாசை மரியாதையை சொல்றேன். மரியாதை போய் சரி. இன்னும் உன்னை விட மாட்டேன். யாரு விட மாட்டேன். யாரு உன்னை விட மாட்டேன். அது காது கலந்து எனக்கு எது தொட்டக்காரன் உந்தருக்கு புஷ்டம் பிடிக்க வேண்டும். மமதக்கல்ய மகா முனிவருக்கு நான் மனைவியா இருந்தால், நான் பத்தினி பதிவிரதாவா இருந்தால் 4448 வியாதி கடைசி நோய் 4448 வியாதி. அந்த நரம் 4448 நரம்புக்கு 4448 வியாதி. அந்த 48 வியாதியில் கடைசி நோய் கொடுமையான நோய். என்ன தொட்டக்காரன் ஒந்தனுக்கு குஷ்டம் பிடிக்க வேண்டும். என்ன தொட்டக்காரன் உன்னை குஷ்டம் பிடிக்க கடவுது புடி சாபத்தை. இந்த மன்மத உருவத்தை கண்டதும் மாலை சூட்டிய கணவன் என்று தெரியாத காரணத்தினால் அட பாவி என்னை கண்டு காதலிக்கின்றாயே, எனக்கு கணவன் இருக்கின்றார். பெருத்த தபயோகி மோதுக்கல்ய மகாமுனிவர் அதனால் வேண்டாம் என்று மறுத்தார். அவள் கற்பை பரிசோதிக்க சென்றதும் என்னை தொட வந்த உன்னுடைய கரம் 4448 வியாதியில் கொடிய வியாதியா இருக்கும்படியான உனக்கு குஷ்ட நோய் பிடிக்க வேண்டும் அப்படி சாபத்தை கொடுத்து விட்டார். பத்தினி வாக்கு படிச்சு விட்டது. ஆனால் படித்தே தீரும். அவள் வருவதற்குள் நான் பர்ணகத்தாலை சென்று அமர்கின்றேன். எங்க ஆளே காணுமா? என்ன பார்த்து ஆசைப்படுறான். எப்படிதான் போனான்னு தெரியலையா? தெரியல. நீ பாத்தீங்களா? நான் பாக்கல. மனோ ஒரு செய்தி தெரியுமா உனக்கு? எப்படி? நான் கன்னிகாமணத்தில் இருக்கும்போது இப்படி தாண்டா அழகா வந்தா ஒருத்தன். ஆமா இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்து தாண்டா ஆசைப்பட்டு முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டேன். அதே மாதிரி தாண்டா இன்னைக்கு வந்தான். ஆனா சாபம் கொடுத்தேன். எங்கதான் போனான்னு தெரியல. ஓஞ்சாமா உங்ககிட்ட வந்து போறான். ஐயோ அம்மா ஐயோ
கண்ணே நலாயனி, பெண்ணே நலாயனி. ஐயோ ஆரம்பிக்குது இப்பதான். அம்மா உயிர் போகுதே. ஐயோ கண்ணே நலாயனி. ஐயோ ஐயோ அம்மா நலாயனி. இரு 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 கூடு. சரி, அவன் எங்க போய் போறான்? நம்ம வீட்டுக்காரருக்கு நேரம் ஆகி போச்சுன்னா சாபம் கொடுப்பாரு. ஆமா. பர்ணக சாவையை தேடி கண்ணே எந்த நரம்பு இழுக்கு தோடி. ஐயோ மடக்கி போச்சு. ஐயா ஐயா ஏமா நிமித்தி விடுறா. நலாயனி எங்க கொஞ்ச காலமா ஏதோ நரம்பு புறா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா இது என்னன்னு தெரியல எனக்கு. நலாயனி 4448 வியாதியில் கொடிய வியாதியா இருக்கும்படியான குஷ்ட நோய் என் உடலை தாக்கும் போல் ஐயோ அங்க எவனுக்கோ கொடுத்துட்டு வந்து சாபம் இங்க வந்து நேர்ந்து விட்டுக்குதா. அவன் தான் இவனு தெரியல. என்ன நினைச்சிருக்கீங்க? ஏங்க நலாயனி ஐயா தவயோகி முனிவர்க்கெல்லாம் இந்த தரித்திர நோய் வரப்படாதே. ஏங்க நவயோகி முனிவர்களுக்கு இந்த நோய் வராது. ஆனா உனக்கு இது யாராலே நேர்ந்ததையா? எனக்கு எடுத்துரைப்பி என் துறையை நவயோகி முனிவர்களுக்கு வரக்கூடாது. இது ஏன் வந்தது? யாரால வந்தது? எப்படி வந்தது? நலாயனி சொல்லுங்க. இந்த கட்ட சனியனால எனக்கு குற்றம் பிடித்ததையோ. அது சனினே உன்னை தொட்டு அப்ப தாண்டி கட்டணும். அப்பவே இந்த வியாதி எனக்கு பிடிச்சது. கேளுங்க காதியா. இவர் என்ன மெத்த மேல மெத்த கட்டி வச்சிருந்தாரு. ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, மங்கு சனி, பொங்கு சனி எல்லா சனின்னு பிடிச்சி நாட்டு. சரி நலாயனி எப்படியாக இந்த பாவம் தீர வேண்டும். அந்த சனி பிடிச்சா இப்ப 3 கோடி ரூபாய் கட்டுறாரு. எல்லாமே நம்பிலே பாருங்க. 55 வயசு இருக்கு உன்னை வீடு கட்டாத கீழ்த்து போட்டு வச்சுக்கிறேன் நான். ஆனா இப்ப காங்கிரீட் போட்டு கொடுக்கலாம். சனியும் காலம் வச்சுதான் பண்ற. 3 கோடி வீடு கட்டணும். வாத்து நடக்கும்.
கட்டு கட்டுதா என்ன போறத போயிடா மனம் வைட்டா அவனுக்கு சரி சார் சரியா எல்லாம் பாக்குறீங்க என்ன கொடுமையா போச்சு ஏன் இது வம்பா போச்சு என்னால நான் என்ன பண்ணேன் உனக்கு நாங்க காட்டுல அவனுக்கும் என்ன பார்த்து ஆசைப்பட்டான் ஏமா தாலி கட்ட பொண்டாட்டிக்கு மோசம் பண்ணணுக்கலாம் இந்த நோய் கண்டிப்பா வரும். தாலி கட்ட பொண்டாட்டி மோசம் பண்ணணும் அத்தனை பேரும் இன்னும் உனக்கு வராதுக்கு இது உனக்கு இன்னும் வராதுக்கு செங்கிரியா அப்புறம் சரி எங்கேயாவது சென்று பல நதிகளில் தலைமுறைக்கு பல சேத்திர தரிசனம் செய்தான் இந்த பாவம். அப்படியா சரிங்க போகலாம் அப்புறம் என்ன பண்ணுவோம் என் தலைவிதியா இதுதான் என்னம்மா ஓ ஐயோ கறி வந்துட்டேன் என்ன கட்டிக்கல அவங்க சொன்னாங்கண்ணா அவங்க தான் சொல்றாங்க என்னென்ன கட்சிமா கடிப்பு நெல்லா இருக்கும் போதெல்லாம் கட்டி பிடிக்கல இப்ப கையெல்லாம் விரலாம் உடங்கிட்டு பெப்பர் கட்டி பிடிச்சி ஐயா அட கடவுளை புரியுமா வீதி. ஆனா இதுக்கு மேல இந்த பாஞ்சாலம்மன் கோயில் மேல ஏறி அந்த கோபுரத்து மேல கூட நீ பேசலாம். என்ன நோய் முடிஞ்சு போச்சு. அதான் லைட் சைல இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருங்க. நீங்க யாரும் பேச வேணா இருங்க. ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் கதை. ஆமா எல்லாம் பார்த்துட்டே போங்க. சாமி நாராயணி அதோ தெரியுது அதோ காசுங்க இரு யாரும் பேசாத. என்னத்தை கிளப்புறாங்க இந்த கோயில வெடிச்சிட்டு போகுது வேணாம்னு சொல்லி நம்ம அப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம். அது வேணாம் அந்த சத்தத்துக்காக நிறுத்து. ஆமா நிறுத்த ஐயா ஐயா காசி மோதல் ராமேஸ்வரம் என் கர்த்தனேடா ஒரே நிமிஷம் இன்னொரு 10 நிமிஷத்துல குசு ரோய்க்கு வந்துருவாரு. பாத்துட்டு போங்க. அப்படியே குசு ரோய்யா வருவாரு. இரு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஏமா இப்படி மௌதக்கில்ய மகாமுனிவரை நலாயணி காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் வரை ஆமா இந்த பாவத்தை தொலைச்சிடுவோம் அப்படின்னு ஆம்பியார கூட்டிட்டு போறாங்க. ஆமா அதோ காசி நாடு போனதும் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அதை தரிசனம் காண வேண்டும் என்று காசி நாட்டில் நடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது இருப்பா காட்டை விட்டு அந்த காசி நாடு போகும்போது அதோ பார் நலாயணி எனக்கு பனம்பழம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஆமா அந்த பனம்பழம் பத்தினியா இருந்தா என் கணவர் உதட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். அந்த பனம்பழத்தை சாப்பிட்டாரு. எங்க பித்தமாச்சு இது அப்படின்னு அதுதான் அவர் சொன்னாரு. பசிக்கு பனம்பழம் சாப்பிட்டா பித்தம் போற வழி கூடும் போயிடுது. அது மௌதக்கில்ய மகாமுனி சொன்ன வார்த்தை தான். அதனால அப்ப காசி நாட்டுக்கு போகும்போது அது காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நாட்டியம் செய்யக்கூடிய தாசி அந்த அம்மாவுக்கு பேரு கங்கா தாசி. ஆமா ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் வந்துருவாரு. இருங்க அதுக்குள்ள கங்கா தாசி